கலகலத்து போயிருச்சு, நீங்க வந்து எந்த விஷயத்துக்கும் குரல் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து இப்போ நீங்க வேட்பாளர்கள் அறிவிப்பு, கூட்டணிக்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கறதுலயும் சுணக்கம் இருக்கா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது லீகல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்லீகல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு குற்றச்சாட்டா இருந்தாலும் சரி, நான் என்னோட கேள்விக்கு ஒரு ஆன்சர் பண்ணிட்டு நான் வரேன். அதான் சொல்லிடுறேன், நான் சேர்த்து சொல்வாரு ஒரு பதில். எல்லாருமே எங்க போறீங்கன்னா எடுத்த உடனே டாப் கியர் போட்டு மத்திய அரசு இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. வேற எந்த பதிலும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அவருடைய கருத்தை அவர் சொல்லிடட்டும். கேரி ஆன். அதாவது இன்னும் தேர்தல் கமிஷன் தேர்தல் நாளை அறிவிக்கல. அதுவரையிலையும் கட்சிகளுக்கு அவகாசம் இருக்கிறது. தேர்தல் அணி கடைசி நேரத்தில் கூட அறிவிக்கலாம். ஏற்கனவே இருக்கிற கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. அதிமுக கூட்டணியிலிருந்து இன்னொரு கட்சி இப்போ வந்திருக்கு தேமுதிகவில். நாடாளுமன்றத்தில் கூட இருந்த தேமுதிக இப்போது திமுக கூட்டணிக்கு வந்திருக்கு. எனவே இந்த கூட்டணி மக்கள் ஆதரவோடு மிக சிறப்பாக இருக்கிறது. அரசியலை குறிப்பாக ஒன்றிய அரசின் பாசிச மக்கள் விரோத பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து களம் கொண்டு கொண்டிருக்கிறது. இதில் சின்ன பிரச்சனைகள் வருகிறது. இப்போ இந்த அரசை காத்திரமாக நாங்களும் விமர்சிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், குறிப்பாக பல தொழிற்சங்கங்கள் இயக்கங்கள் நடத்தியிருக்கிறது. திமுக தொழிற்சங்கமே அந்த இயக்கங்களில் நடந்திருக்கு. சாம்சங் உதாரணத்தை எடுத்துக்கலாம். போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்திய போராட்டமாக இருக்கலாம். இது எல்லாவற்றிலுமே நாங்களும் இணைந்து தான் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் நியாயமாக வைக்கிற கருத்துக்களே அவர்கள் ஏற்கிறார்கள். ஆரம்பத்தில் முடியலனாலும் அதே மாதிரி தொழிலாளர் நல சட்டத்தின் அடிப்படையில் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு என்பது 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆக்கின போதும் காத்திரமான எதிர்ப்பை சட்டமன்றத்தையும் காமிச்சோம், இதுலையும் காமிச்சோம். அப்போ இது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஆக திமுக கூட்டணி என்பது ஒரு கொள்கை வழிபட்ட குறைந்தபட்ச கொள்கை அடிப்படையிலான கூட்டணி. அது என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு பாசிச சக்திகளை எந்த காலத்திலும் நுழைய விடக்கூடாது என்பது தான். ஏன்னா இதுவரையிலையும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள், நான் திராவிட கட்சிகள் என்று சொன்னது அதிமுக உட்பட எல்லோரும் இணைந்து கொண்டு வந்திருக்கிற இந்த வளர்ச்சியை பாதுகாக்க வேண்டும். இல்ல அங்கதான் அவங்க மாறுபடுறாங்க. நீங்க கொள்கைகள்ல சமரசம் பண்ணி தான் இந்த கூட்டணியை வச்சிருக்கீங்க அப்படின்னு. இப்போ கொள்கையில் அதிமுகவுடைய கொள்கை சிஏஏவில் என்ன? ஏன் சிஏஏ வந்து நாங்கள் கூட்டணி தர்மத்துக்கு ஆதரித்தோம்னு சொன்ன தலைவர் யார்? காகம் கரைகிறதுன்னு சொன்னாங்க கூட்டணி. நான் கேட்குறேன், நரி நாட்டாமை செய்தது போல் ஒவ்வொரு கட்சியாக உடைத்து காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறது பாஜக. 4 குரூப்பாக அதிமுக போன போது எல்லா இதுலேயும் பண்ணீங்க. இதே சசிரேகா எடப்பாடி பற்றி பேசியது இன்னமும் இருக்குதே. அப்போ ஒருத்தர் மோத விட்டாங்களே. அப்போ அதை தான் சொல்கிறோம், நரி நாட்டாமை செய்கிறது. நரி அப்பத்தை பிரித்தது போல் ஒவ்வொரு கட்சியும் பண்ணியிருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்கள், பிஜு ஜனதாதள் கதை என்ன? நிறைய உதாரணம் இருக்குது. பிஜு ஜனதாதள் ஆளுங்கட்சியாக இருந்தது. சிவசேனா கதை என்ன? சிவசேனா ஏன் உடைக்கப்பட்டது? என்சிபி கட்சி என்ன? அஜித் பவார் இறந்து போயிட்டார். அதான் சொல்ல வர்றேன். எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், இது வந்து கொள்கை வழியில் இருக்கிற கூட்டணி அல்ல. அது வந்து எப்படிப்பட்ட நிர்பந்தத்தின் அடிப்படையில் வந்திருக்கிற கூட்டணி என்பதைத்தான் நாங்கள் சொல்ல வர்றேன். நீங்கள் ஒரு கூட்டணி ஏற்கனவே நீங்கள் இருந்த கூட்டணி தானே. ஏற்கனவே 21 இருந்த கூட்டணியிலே இப்போ உங்கள் கட்சி இல்லை. பாட்டாளி கட்சி 2ஆக உடைந்திருக்கிறது. மருத்துவர் மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தனியாகவும், இளைவர் அன்புமணி ராமதாஸ் தனியாகவும் இருக்கிறது. சின்ன வேணா உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். நிர்பந்த கூட்டணினே வச்சுக்கலாம் சார். நீங்க ரொம்ப இன்டாக்டா தானே இருக்கீங்க. ஏன் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது இல்ல? எதுக்கு அவ்வளவு அவசரப்படுறீங்க? நீங்க ஊழங்களுக்கு வேணுங்கிறதுக்காக நாங்க பண்ண முடியுமா? தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கூட்டணில இருந்து யாருமே வரல. களத்துல முந்தி போறாங்க அப்படிங்கிற ஒரு களத்தில் நாங்கள் ஏற்கனவே இருக்கிறோம். களத்தில் இருக்கிறோம், பலத்திலும் இருக்கிறோம். அதனால எங்களுக்கு அந்த பற்றி கவலை இல்லை. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற, அது என்ன சொல்ல போனால், காங்கிரஸில் 2ஆம் கட்ட தலைவர்களாக 3ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கிற சில கருத்துக்களை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் தனியாக போகிறது அப்படி இப்படின்லாம் சில ஹேஷியங்கள் வருது. அதுதானே தவிர உண்மை அல்ல. அது காங்கிரஸ் தலைவர்களே மறுத்திருக்கிறார்கள். செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாரோ அதுதான் கருத்து, அதுதான் மாநில கருத்து. இப்போ நீங்கள் அதிமுகவில் ஒரு கிளை செயலாளர் சொல்றதை வச்சுக்கிட்டு நீங்க பேச முடியாது. பேசுவது என்பது முடியாது. ராகுல் காந்தி சொல்லல அப்படி இல்ல, கருத்து இல்லையா? அப்போ ராகுல் காந்தி சொன்ன கருத்து, ராகுல் காந்தி ஒன்றும் சொல்லலையே, கூட்டணி ஆட்சின்னு சொல்லலையே. மாணிக் தாக்கூர் பேசுறது, மாணிக் தாக்கூர் சொல்றது வந்து ராகுல் காந்தி இல்லவே இல்ல. கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லது. திரு சசிரேகா அவர்கள் பேசிய போது நாங்கள் அமைதியா இருந்தோம். ஏன் இவ்வளவு அவசரம்? எனவே நீங்க பேசுற எல்லா காட்சிகளும் இருக்கிறது, எல்லா சுருள்களும் இருக்கிறது. அதுவும் நாங்கள் பார்த்துக்கிறோம். எனவே நிலைப்பாட்டை நாங்கள் மாத்துறது இல்ல. ஒரு கட்சிக்குள்ளேயே பல முறைகளில் பேசுகிற குரல் எங்களுடைய குரல் அல்ல. கூட்டணியில் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். ஏன்னா ஒன்றிய அரசு மாநில உரிமைகளுக்கு அப்பட்டமாக எதிராக நிற்கிறது. ஒன்று. இரண்டு, நீங்க உங்களுக்கு தெரியும், நம்ம கல்வி வளர்ச்சியில் முன்னேறி இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் அதிமுக உட்பட நீங்கள் உருவாக்கிய சட்ட முன்வடிவு வரலையும் கவர்னர் காலில் போட்டு மிதிச்சாரு.
அதை எங்க நீதிமன்றத்துக்கு சென்று போனது யாரு? திமுக அரசு தான். நியாயமா பார்த்தா நீங்க பண்ணிருக்கணும். ஜெயலலிதா பேர்ல கூட பல்கலைக்கழகம் இருக்குது, அதையும் சேர்த்து தான் போனது. கட்சிகளோட வியூகம் பத்தி நம்ம பிரதானமா பேசுறோம், மற்ற இஷ்யூ இல்ல அதுல தான் அந்த வியூகம் இருக்குது. அந்த வியூகத்தில் நீங்கள் தவறிட்டீங்க. மாநில உரிமை காப்பதற்கு, கல்வி உரிமையை காப்பதற்கு, கவர்னர் மூலம் ஒரு பேரலல் அரசை இங்க பாஜக நடத்துவதற்கு நீங்கள் ஆதரவாக இருந்துவிட்டு தமிழ் நிலத்தினுடைய உரிமை நீங்க அந்த கிரிமினல் குற்றம் வந்திருக்கிறது, இந்த கிரிமினல் குற்றம் வந்திருக்குன்னு நீங்க என்னென்ன ஜபமாலையை போட்டாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஏன்னா தமிழ்நாடு எப்படிப்பட்ட மண் என்பது. உங்களோட முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு அருள்மொழிவர்மன், மாற்றத்தை விரும்பும் மாநாடு மாற்றத்தை கொடுக்கும்னு நம்புறீங்களா? ஆரம்பத்துல முன்னேறி போவீங்க, ஆனா பின்தங்கி விடுவீங்க அப்படிங்கிற எதிர்கருத்தும் இருக்கு. இல்ல, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுங்கிறத நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே அறிவிச்சாங்க. இப்போ ஒரு தேர்தல் நெருக்கத்துல February 21 அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அதை போட்டிருக்கிறாங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி நம்ம மற்ற கட்சிகளை நம்ம பருந்து பார்வையில பார்க்கணும் அப்படின்னா திமுக தலைமையில ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் இப்படின்னு ஒரு 4 முனை போட்டியாகத்தான் இப்போ களம் இருக்கிறது. அதுல யாரு முன்னாடி இருக்கிறாங்க பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா களத்துல யாரு மக்களோட நெருக்கமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். சோ அதை என்னை பொறுத்தவரையில மக்களின் பிரச்சனைகளை அனுதினமும் எடுத்து பேசக்கூடிய, மக்களின் சிக்கல்களை எடுத்து கூறக்கூடிய அந்த கட்சிகளைத்தான் மக்கள் எப்போதுமே ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக பார்ப்பாங்க அப்படிங்கறத என்னுடைய அடிப்படை கருத்து. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்களே குறிப்பிட்டு சொன்னீங்க, இப்போ திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மரத்துக்குரிய தோழர்கள்னு சொன்னாங்க. இப்போ மாநில உரிமைகள் சார்ந்தோ அல்லது மற்ற விஷயங்கள் சார்ந்தோ உண்மையிலேயே நிலைப்பாடுகளை எப்படி அரசு ரொம்ப கவனமா எடுக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ நீங்க 2 நாட்களுக்கு முன்னாடி தமிழக சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற முழக்கத்தை மீண்டும் முன் வச்சு நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்துல திருத்தத்தை மேற்கொள்ளணும்னு சொன்னாங்க. நீங்க அந்த அறிக்கை எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுல நீதியரசர் குரியன் ஜோசப் அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா ஆளுநர் குறித்த ஒரு பத்தி இருக்குது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மாநில சட்டமன்றம் சட்டப்பேரவை உறுப்பினர்களை வைத்து ஆளுநரை தேர்வு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்குன்னு என்று கேட்ட பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை வழி வரக்கூடிய தோழர்கள் எப்படி ஆளுநரை தேர்வு பண்ணலாம், இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு நகர்றாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியா அவங்க ரொம்ப நீர்த்து போறாங்களோ பிறழ்ந்து போறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு எடுத்துக்காட்ட செய்யுது. இப்போ அதிமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா அவங்க பாஜகவோட இருக்கிறாங்க. அதனால சில விஷயங்கள் அவங்களால வெளிப்படையா பேச முடியாட்டுமே கூட நாங்க எங்க கொள்கையில நிக்கிறோங்க, நாங்க இதை நாங்க விட்டு கொடுக்கலங்க அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால தீர்வு இல்லையா? தற்காலிக தீர்வை நோக்கி நகரணும்ல. இல்ல, உங்க இலக்கு என்ன? உங்க கொள்கை என்ன? உங்க இலக்கு கொள்கையிலே நீங்க மாறி போறீங்க அப்படின்னா அப்ப நீங்க சமரசம் பண்றீங்க. யூ ஆர் காம்ப்ரமைசிங் வித் யுவர் ஓன் ஐடியாலஜின்னு அர்த்தம். நான் சிபிஐ சிபிஎம் சொல்லல, திமுகவோட கோர் ஐடியாலஜி என்ன? அப்ப அந்த ஐடியாலஜி ஏன் பிறந்து போறீங்க?